ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃப்ளாட்டான கண்டிஷனில் தான் முடிச்சிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 1% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரியாலிட்டி இண்டெக்ஸ்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் ரியாலிட்டி இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு வந்திருக்கு. அதை உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அது 2024 ஸ்டார்டிங் அப்போ வந்துட்டு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ரியாலிட்டி இண்டெக்ஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வீடியோ போட்டதுலேருந்தும் கண்டினியூஸாக 2 மந்த் வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் தான் வந்துட்டு ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு சப்போர்ட் லைனையும் வந்து டச் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் அந்த 2008 கிரைசிஸ்க்கு அப்புறமா நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்லோவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் நடந்த ஒரு ட்ரெண்ட் அண்ட் பிரேக் அவுட்னால ஸோ சடன் ரேலி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ரியாலிட்டி பங்கில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களோட மேஜர் சப்போர்ட் லெவலுக்கு போயிருக்காங்க. இந்த லெவலில் இருந்து ரியாலிட்டி இண்டெக்ஸ் நல்ல ஒரு ரேலியில் இருந்தாங்க. ஸோ எகைன் வந்துட்டு அந்த ரேலி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ரொம்பவும் கவனமாக வாட்ச் பண்ணணும். ஸோ எகைன் இந்த மாதிரி ரேலி நடக்கும்போது எந்தெந்த ஸ்டாக் வந்துட்டு பெனிஃபிஷரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் டெஃபினட்டாக அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு கண்டிப்பாக நான் மேக் பண்ணுவேன். அதனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்ததான் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சில முக்கியமான ஸ்டாக்ஸில் இண்டிவிஜுவல் நியூஸஸ்லாம் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டிவிஎஸ் சப்ளை செயினில் வந்துட்டு முக்கியமான நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க ரோல்ஸ் ராய்ஸோட கான்ட்ராக்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட எகைன் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி நம்ம நல்லாவே தெரியும். ஆல்ரெடி ஒரு லாஜிஸ்டிக் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த செக்டர் வந்துட்டு ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அந்த வீடியோவில் ரொம்ப எளிமையாக ரொம்ப இன்டெப்த்தாக வந்துட்டு பேசியிருக்கோம். மேபி அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் தரேன். இப்போ அதை வியூ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கும் முக்கியமான சில கம்பெனிஸில் வந்துட்டு டிவிஎஸ் சப்ளை செயின் கம்பெனி ஒன்று. அவங்க தான் வந்துட்டு ரோல்ஸ் ராய்ஸோட பார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டராக இருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு அவங்களோட கான்ட்ராக்டை அகெயின் 5 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னால இன்றைக்கி மட்டுமே இந்த பங்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5.4% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம ரேடார்க்குள்ளே இருந்துச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த வேல்யூ வந்துட்டு ஒரு 160 ஒரு 150 அந்த ரேஞ்ச் வந்தால் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத ஸ்டாக் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் சடனாக இந்த நியூஸ் வந்துட்டு இவங்கள ஒரு 5% வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபர்தராக இது நியூஸ் பேஸ் பண்ணி மேலே போயிருக்கிறனால ஸோ திரும்ப வந்துட்டு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு நல்ல வேல்யூவில் வாங்க ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த நியூஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி வந்துட்டு நான் அலைஸ் ப்ளூ பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அலைஸ் ப்ளூவில் வந்துட்டு உங்களுக்கு ஈக்விட்டி, டெலிவரி, மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 0 ப்ரோக்கரேஜ் பண்ணுறாங்க. மற்ற ப்ரோக்கரேஜ் மாதிரி நீங்கள் ஓப்பனிங் ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். எஃப்என்ஓ ட்ரேட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஹிடன் சார்ஜஸ் அப்ளை பண்ணாமல், ஏன்னா எஃப்என்ஓ ட்ரேட்லாம் வந்துட்டு ஃபீஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இவ்வளோதான்ப்பா சார்ஜ் 15 ருபீஸ் அவங்க மேக்ஸிமம் உங்கள்கிட்ட வாங்குவோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு இவங்களோட சர்வீஸை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவும் ஃபேவராக இருக்கிற ஸோ தமிழ் கஸ்டமர் சர்வீஸ். நீங்கள் எப்போ எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு டேரெக்டாக அவங்க கஸ்டமர் சப்போர்ட் தருவாங்க. அதே போல் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்கள் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட வாட் எவர் ஸ்டேட் இங்கே கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் 5 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களை கைட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்களே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பர் தான் என்னோட பர்சனல் நம்பர். ஸோ நீங்கள் என்னோட லிங்க் மூலமாக டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயே இருக்கிற என்னோட லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கஸ்டமர் ஐடி எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட கம்யூனிட்டிக்குள்ளே வருவீங்க. இன்னும் நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி தர ட்ரை பண்ணுறேன். ஸோ மற்ற ப்ரோக்கரேஜ் சைட்டில் 20 ருபீஸ் கலெக்ட் பண்ணும்போது இவங்க 50 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறதுனால உங்களால் வருஷத்துக்கு 13,200 மேலே சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ ரொம்ப சேஃபாக அவங்களோட ப்ரோக்கரேஜ் மூலமாகவும் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக டெக் மஹேந்திரா ஆர்ச்சிட் சைபர் டெக் சர்வீஸ் அப்படிங்கிற யூகே ரிலேட்டடான டெலிகாம் கம்பெனியை அவங்களோட 100% ஸ்டேக்கையும் வந்துட்டு அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக இந்த டெக் மஹேந்திராவுக்கு ஒரு அடிஷ்னலாக பெனிஃபிட் அடையிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட $37.3 மில்லியன் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெவன்யூ வந்துட்டு டாலரில் வரும்போது ஸோ இங்கே வந்துட்டு கரன்சி அப்ரிஷியேஷனும் கிடைக்கும். ஸோ நெட் ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு வரும். ஸோ அப்போ பார்க்கும்போது கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு கம்பெனிக்கு ஒரு நல்ல நியூஸாக தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பேடிஎம்மை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசி ஆகணுங்க. ஏன்னா பேடிஎம் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு 3வது நாளாக இன்றைக்கி அப்பர் சர்க்யூட்டை ஹிட்
பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு லெஜண்ட் சொன்னது ஞாபகம் வருது. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஆப்பு நமக்கு யாருமே தனியாக வைக்க மாட்டாங்க. ஆப் அப்படிங்கிறது அங்கங்கே சிதறி கிடக்கும். நம்ம தான் வந்துட்டு பார்த்து உட்காரணும். நீங்கள் மாறி ஆப்பில் உட்காந்தீங்க அப்படின்னா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். ஸோ அது மாதிரி தான் இந்த ஸ்டாக்கும். இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த வரப்போகிற பின்விளைவை நீங்கள் தான் சந்திக்கணும். அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டாக்கில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2 நாளில் வந்துட்டு 5% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ திரும்ப நம்ம போட்டோம் அப்படின்னா காம்படிட்டிவே இல்லாமல் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை பற்றி இன்னும் ஒரு கன்க்ளூஷனே வரல. அதுக்குள்ளே இப்படி ஷேர் இவ்வளோ மேலே போகும். இது ஒரு ட்ராப் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டைலாக் எந்த லெஜண்ட் சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி தெரிலனா கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் அது யார் அப்படின்ட்டு. அடுத்ததான் இன்றைக்கி ஆல்கால்கோ லாஜிஸ்டிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 13% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட அனலைசஸ் வந்துட்டு பக்காவாக இருந்து நம்மளோட ஸ்டாக் பிக்கிங் நல்லா இருந்து நம்மக்கிட்ட பேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஒரு ஃபியூ மந்த் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. கமெண்ட்டில் கூட நிறைய பேர் சொன்னீங்க கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்துட்டு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டாக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்ல நியூஸ்லாம் வந்துட்டு வரப்போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு கிட்டத்தட்ட 88% இருக்குது. கிட்டத்தட்ட 17 crore வந்துட்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரெவன்யூவில் கொஞ்சம் டிக்ளைன் இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வைஸ் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கறனால ஸோ ஸ்டாக்கில் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்வர்ட் இயர்ஸ்லேயும் வந்துட்டு இவங்களோட மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்த உடனே ஸ்டாக்கில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ யாராச்சும் இந்த ஸ்டாக் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சொன்னதுனால அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக இப்போ நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஸ்டாக்கை விட்டு ஸோ டோட்டலாக வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 13% கொடுத்துங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே இறங்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் வாங்கினதே லாங் டேர்முக்காக அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டினியூவாக ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த விதமான ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காதீங்க, சரிங்களா? அதே போல் தீபக் ஃபெர்டிலைசரும் வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு இண்டஸ்ட்ரி டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதே போல் கஸ்டமர் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டு இருக்காங்க. இப்போ நல்ல ஒரு ஆர்டர் அப்படிங்கிறதும் கிடச்சிருக்கு. ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு நார்வீகன் கம்பெனி கூட வந்துட்டு பெட்ரோகெமிக்கல் ரிலேட்டடான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு சப்ளையராக இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சனால இன்றைக்கி ஸ்டாக் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு 10% மேலே ஏறி திரும்பவும் 6% பக்கம் கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை இந்த சப்போர்ட்டில் வாங்கியிருப்பாங்க, நல்லாவே தெரியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்விங்காக நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்டாக் வந்துட்டு அவங்க நினச்ச மாதிரி இங்கே சப்போர்ட் எடுக்காமல் தொடர்ந்து ஒரு டவுன்ஃபாலை தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த லைனில் தான் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. அதனால் இந்த ஒரு 10% ரேலியை பார்த்த உடனே ஸோ கொஞ்சம் நஷ்டத்துக்காவது செல் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஒரு லாஸ் கட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு ஸ்டாக் திரும்ப ஒரு 6% அப்படிங்கிற கரெக்ஷனை கொடுத்துருக்கு. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஸ்டாக் நியூஸ் பேசிஸில் மேலே போயிருக்கு. ஆனால் அது ஒரு கான்ட்ராக்ட். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் வந்துட்டு திரும்பவும் இந்த சப்போர்ட்டுக்கு வரவோ இல்லை இங்கிருந்து ஸ்லோவாக மூவ்மெண்ட் கொடுக்கவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான அமௌண்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டி அப்படிங்கிறத உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு சேர்த்த ஆரம்பிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற கம்பெனி தான். ப்ரீவியஸ்லி எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக டிடாக ரயில் ஜம்ப் 8% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து ஒரு 170 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஆர்டர் கிடச்சி. ஸோ இவங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து 170 கோடி மதிப்பில் ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பிஎஸ்யூ பங்குகள் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்த நிலையில் இந்த பங்கு வந்துட்டு அந்த ஒரு ராலிக்கு அப்புறமாவும் வந்துட்டு இறக்கம் கொடுக்காம நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் முன்னாடியே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள். ஸோ புதுசாக என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ திரும்ப அதில் என்ட்ரி ஆகலாம். இப்போதைக்கு வந்துட்டு நல்ல ஒரு சமயம் இல்லை அப்படிங்கிறதான் ஸோ நிதர்சனமான உண்மை, ஓகேவா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திரும்ப வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இந்தியாவில் பவர் டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு. அதே போல் இன்றைக்கி ஜெஃப்ரீஸில் வந்துட்டு அஃபீஷியலாக நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஒரு இர்ரெகுலர் ரெயின்ஃபாலும் அதே சமயத்தில் அன்யூஸ்வல் வந்து ட்ரைனஸும் முக்கியமான காரணமாக இருக்குது. இது 2 நாளாக வந்துட்டு ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட 19% டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த ஒரு டிக்ளைன் காரணமாக வந்துட்டு ஆல் இண்டியா தெர்மல் பிஎல்எஃப் கிட்டத்தட்ட 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 67% இருந்து. அதனால் வந்துட்டு ஸோ கம்பல்சரியாக டிமாண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக உருவாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத
ஸோ ஜெஃப்ரீஸ் அஃபீஷியலாக சொன்னனால கிட்டத்தட்ட பவர் கிரிட், JSW எனர்ஜி, NTPC இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு கவனத்தில் போயிருக்கு. ரீசெண்ட் டைம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் அதிகமான வேல்யூ இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபார்வர்ட் டேஸில் கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டான வீடியோ பவர் செக்டருக்கு நான் ரெடி பண்ணுறேன். அதில் இந்த டைமில் எந்த ஸ்டாக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம், லாங் டேர்முக்கு வந்துட்டு எந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம ஹையர் வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸோ டெஃபினட்டாக ஒரு இன்டெப்த் வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து டேட்டாஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததாக பவர் கிரிட் கார்பரேஷனுக்கு கிட்டத்தட்ட 656 கோடி மதிப்பில் ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக பவர் கிரிட் கார்பரேஷன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதே போல் PG இன்வெஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு நியூஸாக தான் இது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் PG இன்வெஸ்ட் வந்து வர வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பவர் கிரிடுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதே சமயத்தில் PG இன்வெஸ்ட்டுக்கும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ரீசெண்ட் டைமில் PG இன்வெஸ்ட் அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க. அகைன் வந்துட்டு இப்போ 95 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. திரும்பவும் இந்த நியூஸ்னால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபார்வர்ட் டேஸில் வந்துட்டு PG இன்வெஸ்டோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா பகுதியிலும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சுன்னா அது அதிகமாக பயன்பெற போகிற கம்பெனிகளில் வந்துட்டு கண்டிப்பாக PG இன்வெஸ்ட் ஒன்று, அதனால் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதையும் வந்துட்டு ஒரு நிலைமையில நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக RVNL பற்றி கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே 12% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக கிட்டத்தட்ட ஒரு 65,000 கோடிக்கான ஆர்டர் புக் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் RVNL வந்துட்டு கொஞ்சம் இப்போ ஹையர் வேல்யூ இருக்காங்க. அதை வந்துட்டு இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நியூஸ் பேசிஸில் மேலே போகிறதெல்லாம் வந்துட்டு திரும்பவும் ப்ராஃபிட் புக்கிங்கால் கீழே வரும். நீங்கள் ஹை ப்ரைஸில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன் பிட்வீன் ஸ்டேஜில் மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரி PSU ஸ்டாக் வந்துட்டு ஒரு கணிசமான அளவு கீழே இறங்கினாங்க அப்படின்னா திரும்பவும் அதே லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி நியூஸஸ் வந்துட்டு இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இது கண்டிப்பாக நல்ல நியூஸ் தான். இந்த 65,000 கோடியும் வந்துட்டு நீங்கள் உடனே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் அவங்க பண்ண போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் முடியும் போதோ இல்லை அந்த ப்ராஜெக்ட் பிட்வீன் வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டாக் கொடுப்பாங்க. அதே போல் இப்போ ஒரு 12% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா திரும்ப ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி வளர்ச்சியை நீங்கள் வேடிக்கை பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஒரு எமோஷனல் பையிங் அப்படிங்கிறதையும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சணும் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு 44,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்துட்டு 50,000 அப்படிங்கிற ஒரு மைல்ஸ்டோனை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். இதில் என்னோட உழைப்பு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை விட அதிகமாக உங்களோட சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோவை இன்னும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அந்த மைல்ஸ்டோனை ரீச் ஆக எனக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.